ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி எவ்ரி சண்டே நான் வந்து வீடியோஸ் வந்து தமிழில் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக தமிழில் இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாக் மார்க்கெட். ஸோ எப்படி ஒரு 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 ஸ்டாக் வாங்கணும், என்ன மாதிரி ஸ்டாக் வாங்கணும், என்ன டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது, எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லா கோடிஸ் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து உடனே இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ஸ் சொன்னால் நிறைய பேருக்கு வந்து குழப்பம் இருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னு புரியாமல் இருக்கும். ஸோ நான் வந்து எதுக்கு ஒரு பர்சன் ஒன்று இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பெனிஃபிட்ஸ், இன்வெஸ்ட் பண்ண என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுறேன். எதுக்கு ஒரு பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஐடி எம்ப்ளாய் வந்து பெர் மந்த் 10,000 சேலரி வாங்கலாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 10,000 சேலரி வாங்குறாரு. அந்த 10,000 சேலரியில் வந்து எவ்ரி மந்த் வந்து 5K வந்து செலவழிக்கிறாரு. அவரோட ரெண்ட்டுக்கு, அந்த எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் தென் ஃபார் காசரி எல்லாமே வந்து சேர்த்து ஒரு 5,000 செலவழிக்கிறார் வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5,000 செலவு வச்சு மீதி 5,000 ஜஸ்ட் சும்மா அந்த காசு மட்டும் கையில் எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாமல் ஜஸ்ட் பேங்க்கில் போட்டு வச்சா அது லாஸ் ஆகுது. ஸோ இந்த இந்தியாவில் வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் என்னென்னா வந்து இப்போது இந்த வருஷம் நீங்கள் வந்து ஒரு பொருள் வந்து 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்களா, அதே பொருள் வந்து 2 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் வாங்கும்போது 150 ரூபீஸ் செலவழிப்பீங்க. ஸோ உங்களுக்கு லாஸ் ஆகுது. ஸோ எப்போவுமே நம்ம காசு கையில் பேங்க்கில் போட்டு வச்சுக்கிறது வேஸ்ட். எல்லாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் சொன்னால் எல்லாருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், என்னென்ன டைப்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்தியாவில் இருக்குது. தி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சேவிங் அக்கௌண்ட்ஸ், அண்ட் தென் தி செகண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட், அப்புறமா கோல்டு, அப்புறமா ரியல் எஸ்டேட், அப்புறமா ஸ்டாக். ஸோ எப்போவாச்சும் நம்ம முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து 3 திங்ஸ் மைண்டில் வச்சுக்கணும். ஒன்று வந்து ரிஸ்க், ரிட்டர்ன், டைம். ஸோ இப்போ நான் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் வந்து ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் டைமோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து என்னென்னா வந்து இப்போ நீங்கள் பெர் மந்த் 5,000 வந்து உங்களுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் அந்த காசு வெளில எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் சேவிங் அக்கௌண்ட் இருக்கிறது. ஸோ சேவிங் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு வந்து 5% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதுக்குள்ளே ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் வரும். ஆனால் இதில் பெனிஃபிட் என்னென்னா ரிஸ்க் இருக்காது. ஸோ உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்ம் லாஸ் இருக்காது. ஸோ இது வந்து பெஸ்ட் ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் ரிஸ்க் இருக்க தயாராக இல்லாதவங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட் பெஸ்ட் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட். ஏன்னா இதில் வந்து நீங்கள் எப்போ வேணால் மணி எடுக்கலாம். ஸோ உங்கள் ரிஸ்க் இல்லை. ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு 5% இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ரிட்டர்ன் கம்மி தான், ஆனால் சும்மா காசு வச்சுக்கிற ரிட்டர்ன் 5% அது இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில். அதுதான் லெஸ் ரிஸ்க், ரொம்ப லெஸ். அப்புறமா தி செகண்ட் திங் இஸ் ஃபிக்ஸ்ட் டெபாசிட். ஸோ எனக்கு தெரியும், ஏன்னா இந்த இந்தியன்ஸில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து எக்ஸ்பெஷலி சவுத் இந்தியன்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து எல்லாம் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் அங்கே பசங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் மணி போடுவாங்க. சம் அமௌண்ட் சின்ன வயசில் போட்டு வச்சுருவாங்க. சம் 10K வச்சுருவாங்க. ஸோ ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டும் சேம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி. ஃபிக்ஸ்ட் டிபாசிட்லும் உங்களுக்கு வந்து லெஸ் ரிஸ்க், ரொம்ப கம்மி. இன்ட்ரெஸ்ட் வந்து 6 to 7% இன்ட்ரெஸ்ட் இருக்கும். லோயஸ்ட் ரிஸ்க். ஸோ ரிட்டர்ன் வந்து 6 to 7 இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஈவன் தோஸ் ஹூ நாட் கோயிங் லைக் யாருக்கு ரிஸ்க் இருக்க பிடிக்கலையோ அவங்களும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அவங்களாம் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நீங்கள் கோல்டோட ஹிஸ்ட்ரி மேப் பார்த்தீங்கன்னா 2009லேருந்து 2016 கோல்டு ரேட் வந்து ஹைக்கில் இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து எங்கேயோ செம்ம ஹைக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 2016 to 2019 வந்து ட்ராப். ஆனால் ட்ராப்னா ரொம்ப ட்ராப் இல்லை, கொஞ்சமாக ட்ராப் ஆனிச்சு. இது வரைக்கும் கோல்டில் அந்த 2008 இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப ரிச் பீப்புளாக இருப்பாங்க. ஏன்னா கோல்டு வந்து 2008 ரொம்ப கீழே இருந்துச்சு. ஸோ 2009லேருந்து அந்த கிராஃப் வந்து வேற லெவல், அந்த கிராஃப் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. ஸோ யாராவது அந்த 2008 இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு வந்து கோல்டு வந்து செம்ம ப்ராஃபிட் அடிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் கோல்டில் வந்து எவ்வளோ எடுக்கலாம்னா 8 to 9% வந்து நீங்கள் ப்ராஃபிட் எடுத்துடலாம் கோல்டில். இப்போது ரியல் எஸ்டேட்டில் வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா ரியல் எஸ்டேட்னால் நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது நிறையா க்ரோட்ஸ் கணக்காக செலவாகும். சில இதில் லேக்ஸ் கணக்காக செலவாகும். ஸோ எல்லாருனாலே அதை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது, எஸ்பெஷலி மிடில் கிளாஸ் பீப்புள். ஸோ இந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து நீங்கள் ரியல் எஸ்டேட் இந்த பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டியோட மேப் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட்டோட மேப் அது அப்படின்னா 2008லேருந்து 2017 வரைக்கும் ரொம்ப ஹைக்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் டவுனில் இருந்துச்சு. ஆனால் இதில் என்ன பெனிஃபிட்னா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ஒரு அசெட் வந்து உங்கள் பேரில் இருக்கும். ஸோ இதில் லாஸ் இல்லை. அப்புறமா ப்ராஃபிட் வந்து இன்கேஸ் அந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நல்லா ஹைக் இருந்துச்சுன்னா யூ வில் கெட் a ப்ராஃபிட். ஆர் எல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது, ஆனால் யூ வில் கெட் அசெட் ஆன் யுவர் நேம். ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி உங்கள் கையில் உங்களோட நேமில் இருக்கும். ஸோ எப்போல்லாச்சும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ப்ராப்பர்ட்டி ஒரு பர்சன் மேலே இருந்துச்சுன்னா. ஸோ இதான் ரியல் எஸ்டேட் பெனிஃபிட்.
ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸ்டாக் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஸ்டாக்னா என்னென்னா, இப்போது வந்து ஒரு பர்சன் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு, ₹100 இன்வெஸ்ட் பண்ணி அவரோட ஓன் காசு பண்ணி ₹100 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ஐடியா யோசிச்சுட்டு அவர் அந்த ஐடியாவுக்கு வந்து ₹250 வந்து சம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. ஆனால் அவருக்கு இந்த காசு இல்லை. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுவார், பேங்க் கிட்ட போவார். பேங்க் கிட்ட போய் அவர் ₹250 லோன் வாங்க ட்ரை பண்ணுவார். ஆனால் பேங்க் என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் அதிகமாக சொல்லுவாங்க. ஸோ வந்து அவ்வளோ செலவு வரைக்கும் அவன் பிடிக்காது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணார், அந்த பர்சன் வந்து அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட போகிறான். ஃப்ரெண்ட்கிட்ட போய் என்ன கேட்குறான்னா, எனக்கு ₹250 இன்வெஸ்ட் பண்ணுறியான்ட்டு. ஆனால் ஃப்ரெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரெடியாக இருப்பார். ஆனால் ஹில் பி ஆஸ்கிங் ஒன் கண்டிஷன். அவர் என்ன கண்டிஷன் போடுவார்னா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ எந்த டெசிஷன் எடுத்தாலும் நானும் அதில் இருப்பேன். ஸோ நீ எந்த டெசிஷனில் நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி தான் நீ வந்து அந்த அத்தாரிட்டியை அந்த சைன் பண்ணான்ட்டு. ஸோ இந்த ஓனருக்கு வந்து பிடிக்காது. ஸோ இன்வெஸ்டர் இந்த கம்பெனியோட சிஇஓக்கு வந்து பிடிக்கல. ஸோ எதுக்குன்ட்டு. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, $250 அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட கம்பெனியை வந்து 100 ஷேரை டிவைட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டாக் வேல்யூ வந்து ₹2 டிவைட் பண்ணி ஒரு ஷாப் கிட்ட போய் அவர் வந்து சேல் பண்ண சொல்லி கொடுக்குறாரு. கொடுக்கும்போது என்ன ஆகும், ₹2 ஷேரும் நிறைய பேர் அந்த எல்லா கன்சியூமர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதான் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஷாப்னா வந்து பிஎஸ்சி, இந்தியாவில் வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷாப் தான் வந்து பிஎஸ்சி. ஸோ இந்த கம்பெனி தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப். ஸோ ஸ்டார்ட் அப் வந்து ஏபிசி ஒரு ஸ்டார்ட் அப் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டார்ட் அப் வந்து ₹100 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ₹250 அவங்களுக்கு வந்து சம் ஃபண்ட்ஸ் தேவை. ஸோ அவர்கிட்ட காசு இல்லை. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட ஷேர் வந்து 100 இதாக டிவைட்னா ரூம் டிவைட் பண்ண மாட்டார், அவரோட ப்ராப்பர்ட்டியும் டிவைட் பண்ண மாட்டார். ஜஸ்ட் ஒரு பேப்பரில் மட்டும் இப்போ வந்து பேப்பரில் என்ன சொல்வார்னா, ஸோ அவரோட கம்பெனி ஷேர்ஸில் வந்து 100 ஷேர் வந்து ₹2 டிவைட் பண்ணி அவர் வந்து பாம்பே எக்ஸ்சேஞ்சில் கீழே கொடுத்துருவார். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து இந்த ஷாப் கீப்பர் மாதிரி. ஸோ அவங்க தான் எல்லா அத்தாரிட்டிஸும் இந்த ஸ்டாக் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ இதான் பேசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ ஐ கெஸ் எல்லாருக்கும் ஸ்டாக்னால் என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ எல்லாருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு புரிஞ்சிருக்கோம். ஏன்னா இந்த எக்ஸாம்பிளாக எல்லாருக்கும் ஸ்டாக் மார்க்கெட் நான் புரிஞ்சிருக்கோம். இப்போது நம்ம டீட்டெயிலாக ஸ்டாக் மார்க்கெட் என்னன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ரு ஆகணும்னா ஃபர்ஸ்ட் வி ஷுட் ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் முன்னாடி காலத்தில் டிமேட் அக்கௌண்ட் வாங்கினோன்னா இட்ஸ் லைக் ஹியூஜ் ப்ராசஸ். யூ ஷுட் கோ டு த கம்பெனி ஃபிசிக்கலாக. இப்போ நீங்கள் அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், அதுமாதிரி ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு ஃபோன் கால் இன்டர்வியூ, அது ப்ரூஃப்ஸ் எல்லாம் நிறைய ஒரு ப்ராசஸ், டைம் கன்சூம் ப்ராசஸ் முன்னாடி. ஆனால் இப்போ வந்து டிமேட் அக்கௌண்ட் நிறைய கம்பெனிஸ் வந்து ஆன்லைன்லேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் அவங்க ஸ்கேன் பண்ணி அவங்க மெயில் அனுப்பிச்சா உங்களுக்கு வித்தின் 1 வீக்குள்ளே உங்களுக்கு ப்ராசஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் எப்போ ஸ்டாக் மார்க்கெட் என்ட்ரு ஆகணும்னா யூ ஷுட் ஹேவ் அ டிமேட் அக்கௌண்ட். இஸ் அ ஃபர்ஸ்ட் பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு இன்னொரு டவுட் இருக்கும், என்எஸ்சினா என்ன, பிஎஸ்சினா என்ன. ஸோ நம்ம வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். பிஎஸ்சினா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டேக் அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்ன பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரி கிட்ட வந்து கூட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க நேராக இந்த அமேசான் அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுவாங்க. நம்ம அது வாங்க போகும்போது நம்ம ஆர்டர் பண்ணால் அந்த பில்லிங் டீட்டெயில்ஸ் வந்து அமேசான் போவார், அந்த இண்டஸ்ட்ரி கிட்ட அந்த ஷாப் ஓனர் கிட்ட போவோம். அவர் வந்து என்ன பண்ணுவாங்க, பேக் பண்ணி டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ அமேசான் ஒரு இன்டர்மீடியட், இவங்க வந்து புரோக்கர் பண்ண அமேசான். ஸோ ஒரு இன்டர்மீடியட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி இந்த பிஎஸ்சி வந்து தேர் இன்டர்மீடியட் ஃபார் பிட்வீன் தி கம்பெனிஸ் அண்ட் யூசர்ஸ். நம்மளுக்கும் அந்த அந்த கம்பெனியோட ப்ராப்பர்ட்டிக்கும் நம்மளுக்கும் வந்து இன்டர்மீடியட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இவங்க வேலை என்னென்னா, கம்பெனிக்கிட்ட ஸ்டாக் வாங்கி இல்லை இவங்கள வந்து சேல் பண்ண கம்பெனிக்கு கொடுப்பாங்க, இவங்க வந்து நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ்னு சொல்லுவாங்க. சென்செக்ஸ்னால் பாயிண்ட்ஸ். ஸோ பாயிண்ட்ஸ்னால் வந்து இப்போ ஒரு கம்பெனிக்கு வந்து க்ரோத் பண்ண இங்கே பாயிண்ட்ஸ் கொண்டு கவுண்ட் பண்ணுவாங்க. 1991 தான் இந்த பிஎஸ்சி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 1991 பிஎஸ்சியோட ஃபர்ஸ்ட் ஸ்டாக்கோட பாயிண்ட் 100 பாயிண்ட்ஸில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து 36,000 பாயிண்ட்ஸ். ஸோ ஹையஸ்ட் கம்பெனி ப்ரைஸ் இந்த பிஎஸ்சி வந்து 36,000 பாயிண்ட்ஸாக இவங்க கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஎஸ்சியில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து சென்செக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ பிஎஸ்சியில் வந்து 6,000 ஸ்டாக்ஸ் வந்து எவ்ரிடே வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சி அந்த கேட்டகரி. ஸோ என்எஸ்சி வந்து நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்னா சேம் ஆஸ் பிஎஸ்சி. ஸோ ஃப்ளிப்கார்ட், அமேசான் ரெண்டுமே சேம் தான். ஆனால் அமேசானும் நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு இன்டர்நேஷ்னல் வெப்சைட் அமேசான். ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு லோக்கல் அண்ட் நேஷ்னல் வெப்சைட். ஆனால் சேம் எல்லாமே 2 ப்ராசஸ் தான். ஆனால் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லானது அமேசான், ஃப்ளிப்கார்ட். ஸோ இதில் வந்து பிஎஸ்சி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். என்எஸ்சி வந்து கம்பேர்ட் டு பிஎஸ்சி, எம்எஸ்சி வந்து இட்ஸ் லோ.
ஆனால் வந்து ரெண்டுமே சேம் ப்ராசஸ், எல்லாமே ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க எல்லா இதுலேயும். ஆனால் என்எஸ்சியில் வந்து தே ஹேவ் ஒன்லி 4000 ஸ்டாக்ஸ் இன் தெம். ஆனால் இதுலேயும் வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நெஃப்டி சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்கும் டவுட் இருக்கும், நெஃப்டினா ஒன்றுமே இல்லை. பிஎஸ்சியில் வந்து சென்செக்ஸ் சொல்லுவாங்க, இந்த என்எஸ்சியில் வந்து நெஃப்டி சொல்லுவாங்க. ஸோ இந்த என்எஸ்சியில் வந்து 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1991 தான் இதுவும் வந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட்மெண்ட் 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து 10K. ஸோ இவங்க வந்து 10,000 பாயிண்ட்ஸ் வந்து மேக்ஸிமம். வேறஸ் இன் பிஎஸ்சி 36,000 பாயிண்ட்ஸ். ஸோ பிஎஸ்சியில் வந்து சென்சஸ் சொல்லுவாங்க, அண்ட் தென் இதில் வந்து என்எஸ்சியில் வந்து நெஃப்டி சொல்லுவாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். நிறைய பேருக்கு என் டவுட் இருக்குது, நெஃப்டி அண்ட் பிஎஸ்சி ஒன்றுமே இல்லை. அவங்க வச்சுக்க டேர்ம், அந்த பாயிண்ட்ஸோட டேர்ம் நெஃப்டி அண்ட் என்எஸ்சியில் கொடுவாங்க, சென்செக்ஸ் அண்ட் பிஎஸ்சியில் கொடுவாங்க. இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து எந்த டைமில் ஒர்க் பண்ணுவாங்க, ஸோ மண்டே டு ஃப்ரைடே வந்து அவங்க ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. மண்டே மார்னிங் 9:15 to ஈவினிங் 3:30 வரைக்கும் ஸ்டாக் ஓப்பனில் இருக்கும். ஸோ சாட்டர்டே சண்டே ஸ்டாக் க்ளோஸில் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ ஓன்லி மண்டேஸ் அண்ட் ஃப்ரைடேஸ், மண்டே டு ஃப்ரைடே அண்ட் தென் 9:15 to 3:30 வரைக்கும் தான் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் அவங்களோட டைம். ஸோ இதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக். நான் வந்து என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல் நாலேஜ் இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு, நிறைய பேர் ப்ராஃபிட் அழிச்சிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஃபுல் டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் இல்லைனா டோன்ட் இன்வெஸ்ட் இன். ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் ஃபார் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். ஸோ இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னா வந்து இந்த ஸ்டாக் மார்க்கெட் ஐடியா இல்லாதவங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னென்னா வந்து நிறைய பேங்க் கம்பெனிஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்மளுக்கு இன்னும் தெரியாதுல்ல. ஸோ அவங்க வந்து சில ப்ரொஃபஷனல் ஹையர் பண்ணியிருப்பாங்க. அவங்க வேலை என்னென்னா வந்து என்னென்ன ஸ்டாக் நல்லா இருக்கான்னு சொல்லி அதை வந்து நம்ம அவங்க காசு கொடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம், அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பேங்க் வந்து அந்த மணி பே பண்ணோம். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஸோ நான் மியூச்சுவல் ஃபண்ட் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஆனால் அதுவும் பெரிய லாங் ப்ராசஸ், இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஐ வில் மேக் ஏ செப்பரேட் வீடியோ ஆன் தட். ஸோ இதான் டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. ஸோ இப்போது நான் வந்து ஒரு போனஸ் டிப் கொடுக்கலாமா இருக்கா எல்லாருக்கும், யார் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்ட்டு. ஸோ போனஸ் டிப், இப்போ வந்து உங்ககிட்ட 100 ரூபாய் இருந்துச்சுன்னா அந்த 100 ரூபாய் வந்து ஒரேல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ 100 ரூபாய் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20% ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்புறமா 20 rupees வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 20 rupees வந்து ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரியல் எஸ்டேட் ஒரே வாட்டி உங்களை வாங்க முடியாது. ஸோ அந்த 20 rupees வந்து நீங்கள் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ்டு போடும்போது உங்களுக்கு ஒரு 5 years 10 years ஒரு பெரிய அந்த அமௌண்ட் வச்சு ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற 20 rupees வந்து நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, இப்போது மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா உங்களால் அந்த டைமில் போய் ஒரு லேக்ஸ் கணக்கு வெளில போய் லோன் வாங்கலாம் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் சேவிங் அக்கௌண்ட்டில் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிவைட் பண்ணுற பேர் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிட்டி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டைவர்சிட்டி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸாக இப்போ தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் என்ன பண்ணுவாங்க, எல்லா மொட்டை காசும் ஒரே இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகிடுவாங்க. ஸோ இது வந்து ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் டூ திஸ். அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற முன்னாடி நீங்கள் வந்து ஃபுல் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1000 rupees மட்டும் செலவு வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் போக போக யூ வில் டெவலப் சம் குட் நாலேஜ் இன் தட். ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஹியூஜ் அமௌண்ட். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் anyone to invest huge amount in stock market. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து லாஸ்னால் நீங்கள் கரெக்டாக பார்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இட் ஹேஸ் அ ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ். வேறஸ் யுவர் அட்டெம்ப்ட், ஸோ நான் அவன் ஃப்ரெண்ட் பண்ணுறான், அவன் பண்ணுறான் சொல்லி இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆகிடும். ஸோ வந்து ஒரு கரெக்டான தெளிவாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் இவர்கிட்ட ப்ராஃபிட். இன்னொரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டாக் ஒரே நாளில் வாங்கி நாளைக்கே சேல் பண்ணலாம், அந்த மைண்ட் செட்டில் ஸ்டாக் டைவர்சிட்டி ஸ்டாக் வாங்காதீங்க. இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி லாஸ் ஃபார் யூ. ஸோ இப்போது இன்றைக்கி ஸ்டாக் வாங்கி 2 to 5 yearsக்குள்ளே நான் வந்து அந்த ஸ்டாக் சேல் பண்ண போகிறேன் அந்த மைண்ட் செட்டில் மட்டும்தான் யூ ஜஸ்ட் கோ அண்ட் பை ஸ்டாக்ஸ். ஸோ இன்னொரு டைப் பர்சன் என் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என் ஃப்ரெண்ட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அவன் என்ன பண்ணால், ஸோ இன்றைக்கி ஸ்டாக் வாங்கிட்டு நெக்ஸ்ட் டே வந்து லாஸ் அழிஞ்சிச்சு. ஸோ அவன் என்ன டிசைட் பண்ணால் நாளைக்கு ஸ்டாக் சேல் பண்ணிடலாம்டா. ஸோ அப்படி சேல் பண்ணுற லாஸ் இருந்தாலும் இட் வில் ப்ராஃபிட். ஸோ அதான் 2 to 5 years நீங்கள் வெயிட் பண்ணி அந்த சேல் பண்ணாமல் இருந்தால் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் டோன்ட் எவர் இன்வெஸ்ட் இன் ஸ்டாக். ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட். எல்லாருக்கும் நான் சொல்ல எக்ஸ்பிளைன் புரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ இன் தமிழ். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஸ்டாக் என்ன தெரிஞ்சிருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து என்ன வீடியோ பேசுகிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் பாய்.